அத்தியாயம் 1. ஏன் நாம் ஏமாற்றப்படுகிறோம்? நண்பா, நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? சில பேர்கிட்ட பேசும்போது மட்டும் ஏன் உனக்கு அவங்க சொல்றது எல்லாம் சரின்னு தோணுது? சில பேர் உன்னை தப்பு செஞ்ச மாதிரி உணர வைக்கிறாங்களே, அது எப்படி? உன் அனுமதி இல்லாமலேயே உன் முடிவுகளை யாரோ ஒருத்தர் தீர்மானிக்கிறாங்கன்னா அதுக்கு பேர் தான் மேனிலேஷன். உலகம் ஒரு பெரிய மேடை. இங்க எல்லாருமே ஒருத்தர் கையாள துடிக்கிறாங்க. வியாபாரத்திலிருந்து காதல் வரை, அரசியல்ல இருந்து நட்பு வரை, எல்லா இடத்துலையும் இந்த டார்க் சைக்காலஜி ஒளிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறது மனித மனதின் அந்த இருண்ட பக்கங்களை. இது உன்னை ஒரு வேட்டைக்காரனா மாத்தல்ல, வேட்டையாடப்படுற நீ அந்த வலையில இருந்து எப்படி தப்பிக்கணும்னு கத்துக் கொடுக்க. அடுத்த சில மணி நேரம் உன் மனசோட கதவுகளை திறந்து வை. உனக்குள்ளேயே உனக்கு தெரியாத பல ரகசியங்கள் இருக்கு. அத்தியாயம் 2. கேஸ்லைட்டிங். உன் நிழலை நீயே சந்தேகப்படு. மேனிப்புலேஷன்லயே ரொம்ப ஆபத்தானது இந்த கேஸ்லைட்டிங். இது எப்படின்னா, நீ பார்த்த உண்மையை உன் கண்ணே தப்புன்னு சொல்ல வைப்பாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே, நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ சீன் போடுற? இந்த வார்த்தைகளை உன் காதுல அடிக்கடி யாராவது ஓதுனாங்கன்னா ஜாக்கிரதையாரு நண்பா. அவங்க உன் தன்னம்பிக்கையை மெதுவா அரிச்சு எடுப்பாங்க. ஒரு கட்டத்துல உனக்கு எது சரின்னு கூட தெரியாம நீ அவங்க கிட்ட சரணடைவ. சித்தர்கள் சொன்ன தெளிவு இங்கே மழுங்கடிக்கப்படுது. உன்னுடைய வாளறிவை, இன்ட்யூஷன், நீ நம்பாம மத்தவங்க சொல்றத நம்ப வைக்கிறது தான் இந்த கலையோட முதல் படி. இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? உன் உள் மனசு சொல்ற அந்த முதல் குரலை எப்பவும் கெட்டியா பிடிச்சுக்கோ. அத்தியாயம் 3. அன்பால் கட்டுப்படுத்துதல். ஆரம்பத்துல உன்னை வானத்துல தூக்கி வைப்பாங்க. நீ தான் என் உலகம், உன்ன மாதிரி யாரும் இல்லைன்னு அன்பை கொட்டுவாங்க. இதுக்கு பேரு லவ் பாம்பிங். நீ அந்த அன்புக்கு அடிமையானதுக்கு அப்புறம் திடீர்னு அமைதி ஆயிடுவாங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட். இப்போ நீ பதறுவ, நான் என்ன தப்பு செஞ்சேன், அவங்க பின்னாடி ஓடுவ. அந்த தருணத்துல தான் அவங்க உன்னை முழுமையா கட்டுப்படுத்துறாங்க. அத்தியாயம் 4. சொற்களின் மாயாஜாலம். வார்த்தைகள் வெறும் ஒலிகள் இல்லை, அவை ஆயுதங்கள். ஒருவன் பேசும்போது உன் கையை தொட்டு பேசுறான், உன் கண்களை உற்று பார்த்து சிரிக்கிறான். நீ பேசுற அதே வேகத்துல அவனும் பேசுறான்னா அவன் உன்னோட மிரரிங் பண்றான்னு அர்த்தம். உனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிக்கும், ஏன்னா அவன் உன்னை போலவே இருக்கான். இது ஒரு தந்திரம். நீ அவனை நம்ப ஆரம்பிச்சதும் அவன் சொல்ற விஷத்தையும் நீ மருந்தா நினைச்சு குடிப்ப. அத்தியாயம் 5. பாதுகாப்பு வளையம். இப்போ நீ கேட்கலாம், நண்பா, இதுல இருந்து தப்பிக்கவே முடியாதா? முடியும். அதுக்கு முதல் படி நோ சொல்ல கத்துக்கிறது. மேனிப்புலேட்டர்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை வேண்டாம் என்பதுதான். உன் எல்லைகளை நீயே தீர்மானி. உன் உணர்ச்சிகளை யாராவது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வச்சு இயக்குறாங்கன்னு தெரிஞ்சா உடனே அந்த இணைப்பை துண்டிச்சிடு. நீ வாளறிவன், நற்றால், தொழுபவன் அப்படின்னா நீ யாருக்கும் அடிமை இல்லை. உனக்குள்ள இருக்கிற அந்த அமைதி தான் உன் பாதுகாப்பு கவசம். எவன் ஒருவன் தன்னை தான் கட்டுப்படுத்துகிறானோ அவனை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. விழிப்புணர்வே விடுதலை. இந்த உலகம் உன்னை ஆள நினைக்கும், ஆனா நீ உன்னை ஆள கத்துக்கோ. மேனிபுலேஷன் என்பது இருட்டு, விழிப்புணர்வு என்பது ஒளி. ஒளி வந்தா இருட்டு தானா ஓடிடும். இன்னைக்கு இரவு தூங்கும் போது யோசி, உன் வாழ்க்கையை நீ வாழ்றியா இல்ல வேற யாராவது இயக்குறாங்களா? ஆதியும் அந்தமுமாய் உன்னோடு நான். நாளை இந்த மனதை கடந்த ஒரு மகா நிலையை பற்றி பார்ப்போம். சப்ஸ்கிரைப். ஆதியும் அந்தமும். விழிப்போடு பாதுகாப்பாரு.